நம்ம சாரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரலாம்? ஸோ அந்த தவறுகள செய்யாம நம்ம வேற என்ன அத சரிப்படுத்தி கொண்டு போலாம். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆட்டோபயோகிராஃபி புக் நம்ம. யாரும் ரெடியா இருக்கோம்னா 54 பேஜ் நம்பர் 54 ரீட் பண்ணலாமா? பாஸ் லீடர்லாம் எஸ் கிளம்பணும் வைக்கணும் அப்படி இருக்கணும். சோத்துக்கு வழி பண்ணணும் சொந்தக்காரன் அதை இதை சொல்லுவான்னு சொல்லி சொல்லி நான் கம்ப்ளீட்டா அந்த கேரியர் ஓரியன்டா அந்த சோஷியல் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேலையில ஆயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லா என்னோட கேரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். 2500 இருக்குல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். என் சம்பளம் 800 ரூபாயில இருந்து படிப்படியா உயர ஆரம்பிச்சிச்சு. நான் உறவுகளுக்கு டைம் கொடுக்கும்போது உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சமுதாயத்துல நான் சேவை பண்ணும்போது சமுதாயம் எனக்கு அதுல நிறைய விஷயம் மாத்த முடிஞ்சிச்சு. நான் என்னோட பர்சனல் லைஃபுக்கு நான் முன்னேறி என் பர்சனல் லைஃப்ல என் கேரியர்ல நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என் கேரியர் முன்னேற ஆரம்பிச்சிச்சு. இதுல நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எதை மாற்றம் கொண்டு வரணும். நிறைய பேரு பணம் கிணம் சம்பாரிச்சு வச்சிருக்கான், பட் உறவுகளை சம்பாரிச்சிருக்க மாட்டான். சோ இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா உறவுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட்டோபயோகிராஃபி புக்கு படிச்சதுனால என் பையன் இருக்கான்ல 7 வயசு பையன், அவன் கேட்டான், நீ என்ன பண்ண சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னா, நான் உன் வயசுல இருக்கும்போது நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் கடை வச்சேன். நான் ஹோல்சேல்ல இருந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வித்துட்டு இருப்பேன். அப்படி ஸ்கூல் படிக்கும்போது பண்ண அப்படியா. அப்போ எனக்கு பண்ணலாமா அப்படின்னு 3 நாள் பிளான் பண்ணி இப்போ அவருக்கு சாமான்லாம் வாங்கி கொடுத்து அவரு எங்க பில்டிங்லயே வீட்டுல கடை வச்ச ஒரு ஆளே வந்தான். பிசினஸ் வந்திருக்கு. ஷாப் வச்சிருக்காரு ஜோஸ். 4 ஐட்டம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த பிசினஸ் பண்ணணும்னு? இந்த பிசினஸ் நீங்க சின்ன வயசுல பண்ணுவீங்களே, நீங்க சின்னீங்க அதனால நான் சின்ன வயசுல என்ன சொன்னேன்? நீங்க நீங்க சின்ன வயசுல அந்த சைக்கிள்ல பின்னாடி வச்சு நீங்க அப்படி கொண்டு போவீங்களே. ஆமா, ஆட்டோபயோகிராஃபி புக்கில் சொல்லியிருந்துச்சுல, நான் 5-6 டப்பா வாங்கி கொடுத்து அவர் இப்போ இது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும், இது எவ்வளோ ரூபாய் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து எழுதி வச்சுட்டு இப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு 2 வகை இன்கம் இருக்கு இல்லையா. நான் ட்ரைனிங் கொடுத்தானே எனக்கு பைசா தருவ, கடை வச்சிருக்க பைசா தரேன் அப்படின்னு. ஸோ இப்போமே 7 வயசு பையன் அவன் ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிட்டான். ட்ரைனிங் இன்கம், அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெண்டும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஏ செவுட்டு அடிச்சு படியில சும்மா படியை விட்டு சும்மா அதைச்சரு எதைச்சருன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறது, அதை கேவலமா நடத்துறது, அல்லது 4 பேர் முன்னாடி நம்ம பிள்ளை இப்படி செஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு பெப்சி டப்பா தலையில வச்சுக்கிட்டு கையில ஒரு மணி அடிச்சுட்டு நான் தெரு தெருவா போய் இதுல கொஞ்சம் கௌரவம் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, அதை எங்க வீட்டு பக்கத்துல விற்க மாட்டேன். எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி 4 தெருலாம் தள்ளி அந்த தெருலாம் போய் வித்தேன். அந்த சேல்ஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சது, ஸ்கூல் படிக்கும்போது ஆரம்பிச்சது. பெப்சி சேல் பண்றது, அப்புறம் வீட்டுல கடை வைக்கிறது, அந்த மாதிரி. ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபி பத்தி பேசும்போது தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு, நான் சின்ன பிள்ளைல அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நம்மள மாதிரி நம்ம குழந்தைகளும் ஆரம்பிக்கும் போது அதை கேவலப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுங்களை அப்படியே விட்டுறணும், நீ எப்படி வளரணுமோ வளரு அப்படின்னு. நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன், த பவுசி அப்படின்னு, சூப்பர் உமன் சொல்லிட்டு ஒரு உமன் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ், 10 மில்லியன் 20 மில்லியன் மேல வியூஸ். அந்த உமனை பத்தி எனக்கு தெரியாது. ரோஸ் ஒரு தடவை சும்மா கேட்டேன், நீ என்னெல்லாம் யூடியூப்ல பார்ப்ப அப்படின்னு. அவ ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சா, டாப் 10 யூடியூபர்ஸ் யார் அப்படின்னு பெரிய லிஸ்ட் காட்டினா, எனக்கு தூக்கி வரை போட்டுச்சு. யூடியூப்ல நம்ம தான் பெரிய கிங்கு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம லிஸ்ட்ல அவட்டாங்க இல்லையே இல்லை. அவ வச்சிருக்க டாப் யூடியூபர்ல என் பேரே கிடையாது, என் பேர் வரவும் முடியாது. அப்புறம் நீ ஒரு வீடியோ பண்ணுது அப்படின்னா ஒரு வீடியோ பண்ணா, அது இந்த வீடியோலாம் இருக்கும். யூடியூபர் ஸ்டாப் ரோஸ் சொல்லுவா, இந்த யூடியூபர் இது பத்தி பேசுவாங்க, இவங்க இதெல்லாம் ஃபேமஸ். இப்போ அவளும் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த வீடியோ பண்ணா. எனக்கு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம குழந்தைங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களை விட குழந்தைங்க நம்ம பல மடங்கு புத்திசாலியா இருப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்புறம் ரோஸ்குள்ள அன்னைக்கு வீடியோ ஒருத்தன் பார்த்து சொன்னாங்க, 30 வயசுல உங்க உங்க குழந்தைங்கலாம், நீங்க 30 வயசு ஒரு பையன் கூட எப்படி பேசுவீங்க, பொண்ணு கூட எப்படி பேசுவீங்க, உங்க பிள்ளை 30 வயசு இருந்தா எப்படி பேசுவீங்க, அந்த மாதிரி ரெஸ்பெக்டா பேசுங்க அப்படின்னு ரோஸ் சொன்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அந்த அந்த வீடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஆயிருக்கு, மொத்தமா 200 வியூஸ் தான் போயிருக்கு. நான் இவ்வளவு நாள் இருந்த குழப்பத்துக்கு அனலைஸ் பண்ணதான் மக்களோட விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரிய வரும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், வாழ்க்கையில எப்பப்போ எங்கெங்க என்ன தேவைப்படுதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்த் தேவைப்படுதுன்னா எல்லாத்தையும் குப்பையில போட்டு ஹெல்த்தை மட்டும் பாருங்க. நான் அதெல்லாம் சரிடா, ஜெயில தமிழ்நாட்டுல 175 பேர் இருக்காங்க, ஜாமீன் எடுக்க ஆள் கிடையாது, அவனை நம்பி ஒருத்தன் ஜாமீன் கொடுக்க ரெடி கிடையாது.
அப்படி நாளைக்கு நம்ம உள்ள போனாலும் சரி, நம்மள எடுக்கிறதுக்கு 4 பேர் ஜாமீன் குடுக்க ரெடியா இருக்கணும். அப்படி நம்ம ரெடி பண்றோமா? சோ அத பத்தி வொர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் வொர்க் அவுட் பண்ணுங்க. அதுல ஒரு விஷயம். ஆ எவ்வளவுக்குள்ள நீங்க மக்கள் கூட ப பழகுற எந்தெந்த இடத்துல எப்பப்போ என்னென்ன தேவைப்படுதோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி, நம்ம குழந்தைகளையும் அதே மாரி வளங்க. "ஏய் அங்க போவாத, ஏய் இங்க போவாத" அப்படின்னு வளர்த்தா, கடைசியா ஒண்ணுன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். ஜோஸ் வந்து அவரு எங்க விளையாட போனாலும் போலாம். யார் வீட்டுக்கு போனாலும் போலாம். அவரு வந்து என்கிட்ட, "நான் அவங்க வீட்டுக்கு போலாமா?" அப்படி கேட்கக்கூடாது. "நான் அவங்க வீட்டுக்கு போறேன்" அப்படி சொல்லணும். நம்ம குழந்தைங்க வந்து நமக்கு பெர்மிஷன் கேட்கக்கூடாது. நீங்க குழந்தைங்கள அடிமைகளா வளர்க்கீங்க அப்படின்னா, உங்க ஒரு அடிமைய வளர்த்து, நீங்க இன்னொரு அடிமைகிட்ட இன்னொருத்தர்ட்ட குடுத்துருவீங்க. இந்த அடிமைய பார்த்துக்க அப்படின்னு. வீட்ல அடிமையா வளர்த்து ஸ்கூல்ல குடுத்துருவீங்க. ஸ்கூல்ல அடிமையா வளர்த்து காலேஜ்ல குடுத்துருவீங்க. காலேஜ்ல வேலை பார்க்குற இடத்துல, அப்புறம் பொண்டாட்டிகிட்ட, புருஷன்ட்ட, அப்புறம் மாமன்கிட்ட. காலம் ஃபுல்லா அடிமையா வாழும் அது. அது சொந்தமா யோசிக்கவும் முடியாது, சொந்தமா முடிவு பண்ண முடியாது. நான் சொன்னேன், "நீ எங்க போனாலும் இன்ஃபர்மேஷன் தான் குடுக்கணும். பெர்மிஷன் வாங்கக்கூடாது." "உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது?" "எனக்கு சூப்பரா ஃபீல் ஆகுது." உன்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இவன் விடுவானோ, விடமாட்டானோ அப்படின்னு அந்த பயமே இல்லல்ல. நான் போறேன். உனக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைய வளர்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி. ஸோ குழந்தைங்கள அந்த மாரி இன்டெலிஜென்ட்டா பெர்மிஷன் குடுக்கும்போது, அதுங்க அது இஷ்டப்படி வளரும் அப்படிங்கிற விஷயத்த அ எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கல. எங்க அப்பா கொஞ்சம் இடத்துல குடுப்பாங்க. ஆனா இப்போ நான் அவங்கள வளர்க்கும்போது அந்த மாரி இருக்கேன். தேங்க் யூ. ஓவர் டூ கோச். ஹிமாலயன் ஹிமாலயன் பைக் வந்து ஜோஸ் நல்லா ஹைவேல ஓட்டுவான் அவன். 2 கைய பிடிச்சு அப்பாட்ட ஓட்டுவான். 200 கிலோ. அது வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது அண்ணலால பேலன்ஸ் இருக்க விடாது. அத வீடியோ எடுத்து Facebook அது ஸ்டேட்டஸ் எங்க வச்சோனே ஒருத்தர் சொன்னாரு. உங்கள வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நீங்க இந்த தப்பு பண்ணாதீங்க. மக்களுக்கு தப்பான விஷயத்த கத்துக் குடுக்கீங்க அப்டின்னா. என்ன கத்துக் குடுங்க அப்டின்னா, இந்த மாரி பண்ணக்கூடாது நீங்க. நான் சொல்றத கேட்டுக்கங்க அப்டின்னு. நான் சொன்னேன் ஏற்கனவே ஒன் டூ ஒன் பேசிட்டு கருத்து வேறுபாட்ல போன ஆளு. உனக்கு நமக்கு ஒத்து வராது. நீ வேற, நான் வேற. எம்எம்ஜி நாங்க குரூப் வேற, நீ வேற. நாங்க எம்எம்ஜி குழந்தைகளுக்கு எல்லாமே சொல்லிக் குடுப்போம். ரிஸ்க் தான். உண்மதான். அ போலீஸ் பிடிச்சா 10,000 ஃபைன் ஜெயில்ல போடுவான். உண்மதான். ஆனா என் பிள்ளைக்கு ரோஸ்க்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். அவன் இன்னைக்கு பைக், கார் கீர் ஓட்டிட்டு இருக்கான். அவ வந்து லேடீஸ் இருக்க இடத்துல கொண்டு அவ பைக் தான் ஓட்டுவா. அங்க ஒரே சண்டை. என்ன சார் இவன மட்டும் நீங்க எங்க பைக் லேடீஸ் இருக்கிற இடத்துல விட்டுருக்கீங்க. அது அவன் இல்லடா. அவ ஒரு புள்ள வரும்பாரு பைக் ஓட்டிட்டு பிள்ள. அந்த புள்ள பைக் ஓட்டுறா அது. அது பொட்ட புள்ள பையன் கிடையாது. அப்படியா? ஏம்மா நீ ஒரு தடவ வந்துருமாங்க. அவள ஒரு சண்டை போடுதானுவ. லேடீஸ் இருக்க இடத்துல வந்து பைக் விட்டுருக்கீங்க. அவன மட்டும் விட்டீங்க. அது ஒரு பைக் வலின்னு பேரு. இது எப்ப வந்துச்சு? அவ 13 வயசுலயே ஸ்கூட்டி படிக்க குடுத்து, அவ 13, 14 வயசுலயே ஸ்கூட்டி ஓட்டுவா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போய் விடும்போது மட்டும் தான் நாங்க கார்ல கொண்டு போய் விட்டோம். அடுத்து ட்ரெயின் பிடிச்சு போறது, பஸ் பிடிச்சு போறது, அங்க போய் போன பிறகு எனக்கு கால் பண்ணி இல்ல மெசேஜ் போடு அவ்வளவுதான். அப்பா போன் எடுக்கல ஒரு மெசேஜ் போடு. நான் போய் சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான். அம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணாங்க. அது அம்மாவோட கேரக்டர். அதை பத்தி நீ நினைக்காத. நீ எப்படி தனியா போகணுமோ தனியா வரணுமோ. இப்ப ஒரு சில விஷயங்கள் அடுத்த நீங்க சொல்ற மாதிரி தான் மாஸ்டர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லித்தரேன். நான் படிக்கிறேன் சொல்லித்தரேன். இதுக்கு மேல நீ தான் கத்துக்கணும். ஏன்னா என் மாஸ்டர் நம்ம படிக்கிறேன். நான் பணம் கட்டி படிக்கிறேன். அவங்க என்ன சொல்லி தராங்க அதுல ஒரு சில விஷயம் என்னால சொல்ல முடியும். ஒரு சில விஷயம் என்னால சொல்றது உன்னால புரிய வைக்க முடியாது எனக்கு. ஆனா நீ எங்கனாலும் படிச்சுக்கோ. அதே மாதிரி நீங்க சொன்ன வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டேன். எல்லாரையும் சந்தேகப்படணும் அப்படின்னு. எனக்கு சொல்ல தெரியல அது. அப்படியே அந்த அனுப்பி விட்டு ஃபுல்லா பாரு இந்த வீடியோவை. இதுல உனக்கு என்ன தோணுதோ அந்த அப்பாட்ட ஷேர் பண்ணிக்கோ. என்னனாலும் ஷேர் பண்ண அப்படின்னு. அதுல இருந்து யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறது. அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க. பஸ்ல போகும்போது ஒரு பையன் கூட பழக்கமாச்சு. அந்த பையன் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டு அப்படின்னு ஓப்பனா சொன்னாங்க. இதுதான் வேணும் எனக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. நாளைக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னா அப்பா வந்து சில பேர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப்ல உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னால நெருக்கமா பழக முடியலன்னா காரணம் அதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் வந்து பேசி பழகிறேன் அப்படின்னா என்ன தப்பா தான் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன மாதிரி இருக்காங்களோ என்ன அந்த மாதிரி மாற சொல்றாங்க. எனக்கு அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. அதனால எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து உடன்பாடு ரொம்ப நாள் கிடையாது. நீங்க எப்படி பழகணுமோ பழகிக்குங்க. பெரியம்மா எப்படி, தாத்தா எப்படி, பாட்டி எப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்க நல்லது பண்ணாங்கன்னா நீங்க அவங்க நல்லா வந்து பழகிக்கோங்க. எனக்கு அவங்க மேல உடன்பாடு இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு. தேங்க்ஸ் மாஸ்டர். சூப்பர்மா. சிலானம் சொன்னது எனக்கு எங்க அப்பா எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எங்க அப்பா அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கர சண்டை. சாவுல கூட போக இருந்தாங்க. ஆனா என்கிட்ட சொன்ன வார்த்தை, எனக்கு என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சண்டை. எனக்கு பிடிக்காது. உனக்கு யாரு கூட போகணும் பழகிக்க அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இந்த உறவு பத்தி தெரிஞ்சதுக்கு. சண்டை உள்ளவங்கள போனேன். அது அப்படி நீங்க உங்க குழந்தைய வளர்த்த மாதிரி எங்க அப்பா என்னை வளர்த்தது காரணமா தான் இன்னைக்கு வந்து நான் இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தை அந்த ஃப்ரீடம் வருது. 2வது செல்வன் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பெண் குழந்தைய வளர்க்கறது. பசங்கள கூட விட்டுலாம். பெண் குழந்தை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கணும். இப்ப யாராவது நம்ம பேசும்போது பட்டர்ஃப்ளை பறக்கும், லவ்லாம் வரும். அப்புறம் இவங்க கூட கல்யாணம் பண்ணலாம்னு தோணும். ஆனா அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச நிறைய பேரை பாரு 10 வருஷம் கழிச்சு. ஆனா இவனையா கல்யாணம் முடிஞ்ச வாழ்க்கை, இவனெல்லாம் எனக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல அப்படின்னு இப்ப நீங்க யோசிப்பீங்க. அந்த மாதிரி
உங்க வளர்ச்சி அடைய அடைய நீங்க யாரை பார்ட்னரா சூஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு தப்பா தெரியும். அப்படி இப்போ நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என் பிள்ளை ஓடி போயிட்டு சார், கல்யாணம் முடிஞ்சு ஓடி போயிட்டு சார் நான் சொல்லுவேன்னா என் பிள்ளை ஓடி போயிட்டுன்னு. என் பிள்ளை ஓடி போறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு முதல்ல சொல்லி வச்சுட்டேன். லவ் எப்போ வரும், எப்போ கண்மூடித்தனமா வரும், எப்போ முட்டாதனமா டிசிஷன் எடுப்போம், என்ன எடுப்போம் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்.